TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளுடன். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் இலங்கையின் எதிர்காலத்துக்கு முக்கியமானதாக அமையும் என்று கூறியிருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்டவர்களின் வெற்றியிலோ அல்லது தோல்வியிலோ கவனம் செலுத்தாமல் தேசிய வெற்றியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். கொழும்புக்கு வெளியே பத்தரமுல்லையில் அமைந்திருக்கும் வாட்டர்சேஜ் ஹோட்டலில் இன்று காலை நடைபெற்ற கொள்கை சீர்திருத்தம் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்றில் பொருளாதார சீர்திருத்தங்கள் துறைசார் கண்காணிப்பு கமிட்டியின் இளம் பிரதிநிதிகள் மத்தியில் உரையாற்றிய விக்ரமசிங்க, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தனிப்பட்ட வெற்றி தோல்விகளை பற்றியது அல்ல, எமது நாட்டின் வெற்றியை அல்லது தோல்வியை தீர்மானிப்பது என்று குறிப்பிட்டார். கலந்துரையாடலின் போது நீண்டகால சுபீட்சத்தை உறுதிப்படுத்துவதற்கு துடிப்பான பொருளாதார சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர் யுவதிகளுக்கும் சமுதாயத்தின் பல்வேறு பிரிவினருக்கும் இருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த வகிப்பாகத்தை அவர் விளக்கினார். ஜனாதிபதி தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப கம்பெனி ஒன்று சகல ஜனாதிபதி வேட்பாளர்களினதும் மக்கள் செல்வாக்கு குறித்து விரிவான ஆய்வொன்றை முன்னெடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. இதே கம்பெனி இந்திய பொது தேர்தல் குறித்தும் மேற்கொண்ட ஆய்வில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவரது பாரதிய ஜனதா கட்சிக்கும் வெற்றி கிடைக்கும் என்று எதிர்வு கூறியிருந்தது. இந்திய அமெரிக்கர்களினால் நடத்தப்படுகின்ற இந்த தகவல் தொழில்நுட்ப கம்பெனியை இலங்கையில் உள்ள சில அமைப்புகள் வரவழைத்திருப்பதாகவும் சுமார் 93 லட்சம் குடிமக்களின் சமூக ஊடக கணக்குகளை ஆராய்வு செய்வதன் மூலமாக உத்தேச வேட்பாளர்களின் மக்கள் செல்வாக்கு குறித்த மதிப்பீடுகளை அந்த கம்பெனி ஆரம்பித்திருப்பதாகவும் டெய்லி மிரர் பத்திரிகை இன்று முக்கிய செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. சமூக ஊடகங்களின் 3 மாத கால பதிவுகளை அடிப்படையாக கொண்டு இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 3 பிரதான வேட்பாளர்கள் என்று கருதப்படும் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரின் மக்கள் செல்வாக்கு குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அந்த கம்பெனி நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையின் பிரகாரம் இந்த 3 வேட்பாளர்களுக்கும் இடையில் மிகவும் கடுமையான போட்டி நிலவும் என்றும் அவர்களில் எவருமே மொத்த வாக்குகளில் 25% எட்டுவது சாத்தியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மூவருக்குமே 21%க்கும் 22%க்கும் இடைப்பட்ட வாக்குகளை கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்புக்கு திருத்தத்தை கொண்டு வந்த போது கவனிக்காமல் விடப்பட்ட ஒரு சிறு தவறு காரணமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவிக்காலத்தையும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்தையும் 1 வருடத்துக்கு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கையின் பிரபலமான ஆங்கில இணையதள செய்தி சேவையான எக்கனமி நெக்ஸ்ட் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் அல்லது பாராளுமன்றத்தின் 5 ஆண்டு பதவிக்காலத்தை நீடிப்பதற்கான எந்த ஒரு திருத்த சட்ட மூலத்துக்கும் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை ஆதரவு தேவை. அதை அடுத்து சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றில் மக்களின் அங்கீகாரமும் பெறப்பட வேண்டும். ஆனால் அரசியலமைப்பின் பிரிவு 83D கீழ் சர்வதேச வாக்கெடுப்பு 5 ஆண்டுகளுக்கு அல்லாமல் 6 ஆண்டுகளுக்கு மேல் நீடிப்பதற்கு மட்டும் தேவை. இதன் அர்த்தம் விக்ரமசிங்க அரசியலமைப்பை மீறாமல் தனது பதவி காலத்தையும் பாராளுமன்றத்தின் பதவி காலத்தையும் 11 மாதங்கள் 29 நாட்களுக்கு நீடிக்க முடியும். விக்ரமசிங்காவுக்கு இந்த கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த வருட இறுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நாடு தயாராக இல்லை என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்த கருத்துக்களுடன் இதை சேர்த்தே வாசிக்க வேண்டும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதாக எக்கனமி நெக்ஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கிறது. போர் நடைபெற்ற பிரதேசங்களில் காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சினை தொடர்பில் எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதற்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன யாழ்ப்பாணத்தில் நேற்று செய்தியாளர்கள் மாநாட்டில் கூறினார். யாழ்ப்பாணத்தின் தீவு பகுதிகளில் போக்குவரத்து வசதிகள், மக்களின் கல்வி நிலை மற்றும் அடிப்படை வசதிகள் ஒன்றான குடிநீர் பிரச்சினை இன்றும் இந்த ஆட்சியில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. போரில் காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சினை தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதற்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுப்போம்.
அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை நாம் நடைமுறைப்படுத்துவோம். எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வேண்டி வந்தாலும் நாட்டின் சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகளை நிச்சயமாக நடைமுறைப்படுத்தியே தீருவோம் என்று எமது தலைவர் சஜித் பிரேமதாசா அதனை நிச்சயம் முன்னெடுப்பார் என்றும் எரான் விக்ரமரத்ன கூறினார். இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவுபடுத்தப்பட்ட கடனுதவியின் 2வது மீளாய்வு செயன்முறையில் இருந்து சாதகமான விளைவுகள் வரும் என்று அரசாங்கம் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க கூறியிருக்கிறார். விரிவுபடுத்தப்பட்ட கடனுதவியின் 2வது மீளாய்வை இலங்கைக்கான சரத்து 4 கலந்தாலோசனையுடன் சேர்த்து இன்று சர்வதேச நாணய நிதியம் நியூயோர்க்கில் உள்ள அதன் தலைமையகத்தில் நடத்துகிறது. இலங்கையின் முயற்சிகளுக்கும் எமது சர்வதேச பங்காளிகள் தொடர்ந்து ஆதரவை வழங்குவார்கள் என்பதில் நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். தற்போது முன்னெடுக்கப்படும் மீளாய்வு சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவியின் 3வது தவணை கொடுப்பனவை விடுவிக்கும் என்று நம்புகிறோம். இருதரப்பு கடன் வழங்குநர்களுடனான கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை மட்டும் செயன்முறைகள் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றன என்றும் சேமசிங்க எக்ஸ் சமூக ஊடக வலைத்தளத்தில் இன்று செய்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். குவைத்தில் தெற்கு மங்காவ் மாவட்டத்தில் இன்று அதிகாலை தொழிலாளர்கள் வசிக்கும் கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 43 பேர் உயிரிழந்ததோடு 15க்கும் அதிகமானவர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாகினர். தீ விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய தமிழ் மாலை செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.